வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு ஆசிரியருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்டத்துல வசிச்சுட்டு வர ஒரு நபர் தான் நாகேந்திரன். இவங்களோட ஒய்ஃப் மல்லிகா. இவங்களுக்கு ஒரு 2 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்கு. இந்த நாகேந்திரன் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல், அந்த ஸ்கூல் பேரை குறிப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆசிரியர் நாகேந்திரன் நான் குறிப்பிட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது உண்மையான பேர் கிடையாது, அவரோட பேரும் குறிப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல்னு நிறைய இடத்துல வந்திருக்கிற ஒரு சம்பவம்னே சொல்லலாம். அதனால இந்த விஷயத்துல நான் குறிப்பிடுற சில பெயர்கள் எல்லாமே நானா கற்பனையா சேர்த்துக்கிட்ட பேர் தான். சோ இந்த நாகேந்திரன் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஆசிரியரா, அதாவது 11-12 வகுப்புக்கு ஆசிரியரா பணியாற்றிட்டு வராரு. இவங்களோட மனைவி மல்லிகா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஒரு பெரிய கம்பெனில மேனேஜர் பொசிஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி அந்த 2 வயசு குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அவங்க வீட்டுல ஒரு லேடி பணியமர்த்தப்படுறாங்க. அதாவது டே கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்களை வீட்டுக்கும் பார்த்துப்பாங்க. சில சமயம் குழந்தைங்களை வேற இடத்துல விட்டு பார்த்துக்கிறதுக்காக காசு கொடுத்து, ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுத்து குழந்தைய பார்த்துக்க வைப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இவங்க ஃபேமிலியில இப்படி போயிட்டு இருக்கு. நாகேந்திரனோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு கோவக்காரரு. அதாவது மூலசூடுன்னு சொல்லுவாங்க, மண்ட சூடுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவம், அதாவது எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசுறது. இப்படிப்பட்ட கேரக்டர் தான் இந்த நாகேந்திரன். இந்த நாகேந்திரன் வீட்டுல மட்டும் இல்லாம ஸ்கூல்லையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசிரியரா தான் பணியாற்றிட்டு வராரு. இவரை பார்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவாங்களாம். ஐயோ இவர் வந்தாலே நம்மளுக்கு இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு செம்ம அடி விழ போகுது, இல்ல பயங்கரமா திட்ட போறாரு, எரிஞ்சு பேச போறாரு, டெஸ்ட், ஹோம்ஒர்க் இப்படின்னு எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் நாகேந்திரன். இந்த கட்டத்துல நாகேந்திரனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இவரை பார்த்து எப்படி பயப்படுறாங்களோ பசங்கெல்லாம், எப்படி இவர் சொல்றதெல்லாம் கேட்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற நாகேந்திரன் வீட்லயும் இதே மாதிரி தன்னோட மனைவியும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது மேக்சிமம் இந்த ப்ரொஃபசர், இந்த டீச்சர், இப்படிப்பட்ட கேட்டகரியில ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியே வீட்லயும் நம்மளோட சூழ்நிலை இதே மாதிரி இருந்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இயற்கையாவே தோணுமா. பொதுவா எல்லாரையுமே சொல்லல, ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குமா. அந்த மைண்ட் செட்ல நாகேந்திரன் என்ன பண்றாருன்னா, வீட்டுல அவங்க ஒய்ஃப் கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறாரு. இத்தனைக்கும் ஒய்ஃபை விட இவர் அதிகமா தான் சம்பாதிக்கிறாரு. ஒய்ஃப் இவங்களை விட மிஞ்சி போனா ஒரு 5000-6000 டிஃபரெண்ட், இவ்வளவுதான் கம்மியா வாங்குறாங்க. அவங்களும் சும்மா குறைச்சல் கிடையாது. ஆனா இருந்தாலும் நாகேந்திரனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றதுதான் வீட்டுல நடக்கணும், அவர் சொல்றது மட்டும்தான் வீட்டுல கேட்கணும் எல்லாரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ரொம்ப ஆதிக்கத்தனமான ஒரு புத்தி இந்த நாகேந்திரனுக்கு இருக்கு. இந்த நாகேந்திரன் வீட்டுல இருக்கிற கோவத்தை எப்பவுமே ஸ்கூல்ல பசங்க கிட்ட காட்டுறதும், அதாவது ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு டென்ஷன் அப்படின்னா இதை வீட்டுல கொண்டு காட்டுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்லயே இந்த நாகேந்திரன் வாழ்ந்துட்டு வராரு. ஸ்கூல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பசங்க எல்லாம் இவர் மிரட்டுறது, இவர் பேசுறது, இவர் அடிப்பாரு அப்படின்னு நினைச்சு பயப்படுறத இவரு வீட்டுல குழந்தைங்க கிட்ட பண்ணா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, குழந்தைங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அதுவும் படிப்பு, அவங்களோட ஒழுக்கம், இதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கிறது மிகப்பெரிய தப்பு கிடையாது. ஆனா அதே விஷயம் பொண்டாட்டிக்கிட்டையும், வீட்டுல இருக்கிற அந்த பெரியவங்க கிட்டையும் இதே மாதிரி மைண்ட் செட்டோட நம்ம பேசி பழகி நம்மளோட கண்ட்ரோல்ல வரணும்னு நினைச்சா அது மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பை தான் நாகேந்திரன் அடிக்கடி பண்ணிட்டு இருக்காரு. அடிக்கடின்னு சொல்றதை விட எப்பவுமே இவர் பண்ற வேலை அது மட்டும்தான். ஒரு நாள் என்ன
பண்றாருன்னா இவங்களோட ஒய்ஃப் அந்த மல்லிகான்ற பர்சன் கிட்ட குழந்தைய பாத்துக்காம நீ வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம், இப்பேற்பட்ட சம்பாத்தியம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி மல்லிகா கிட்ட சண்டை போட்டு குழந்தைய பாத்துக்க சொல்லி அந்த பிரச்சனை வருது. இப்படி இந்த வேற ஒருத்தங்களை நம்பி நம்ம குழந்தைய விட்டுட்டு நம்ம பாட்டால வேலைக்கு போறோம், இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை பெருசாகுது. என்னதான் இவங்க வந்து சண்டை போட்டாலும் நாகேந்திரன் வந்து அவங்கள பயங்கர ஹார்ஷா பேசினாலும் மல்லிகாவோட மைண்ட் செட் என்ன தெரியுமா, நீ சொல்றதை நான் கேட்க முடியாது, நீ யாரை வேணா மிரட்டி பணிய வச்சுக்கோ, ஆனா உன் மிரட்டலுக்குலாம் நான் பண்ணிடுற ஆள் கிடையாது, என் வேலையை நான் பார்ப்பேன், என் குழந்தைய நான் எப்படி வளர்க்கணுன்றது எனக்கு தெரியும், நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் இந்த பேச்சு வந்து அதிகமாகுது, பயங்கரமான வாக்குவாதம் ஆகுது. இதே கோவத்தோட அன்னைக்கு ஸ்கூலுக்கு வர நாகேந்திரன் 12th அதாவது 12ஆம் வகுப்பு அந்த கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட், அதாவது காலையில முதல் பீரியடே அந்த கிளாஸுக்கு தான் பாடம் எடுக்க உள்ள நுழையிறாரு. அந்த உள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க் அதெல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் போர்டில் சில விஷயங்களை எழுதி போட்டு இதுக்கான ஆன்சரை சொல்லுங்கன்னு ஒருத்தர்கிட்டயே கேட்டுட்டு வராங்க. அந்த சமயத்துல பூஜா அப்படின்னு ஒரு பொண்ணு எழுந்து நிக்க சொல்றாரு, இதற்கான விடையை சொல்லு அப்படின்னு சொல்லி நாகேந்திரன் வந்து ஒரு மிரட்டும் தோரணையிலேயே கேட்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டு தான் வந்திருக்காரு, அந்த டென்ஷனை எப்படியாவது யார் மேலேயாவது காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த கோவத்தை வச்சு இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்டத்துல அந்த பொண்ணு தப்பா சொல்லிடுறா. அந்த சமயத்துல நாகேந்திரன் என்ன நினைச்சாருன்னு தெரியல, பயங்கரமா அவளை கத்தி திட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகளை போட்டு திட்ட ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற பசங்களே முகம் சுழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா, அவளை சுத்தி ஒரு 5 பேர் 6 பேர் சிரிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த பெண்ணுக்கு பயங்கரமான ஒரு அசிங்கமா ஏற்படுது, அவமானம் ஏற்படுது. இவர் கத்திக்கிட்டே இருக்காரு, அதை நிறுத்தவே இல்லை. அவர் ஷவுட் பண்றது, அதாவது அந்த வார்த்தைகளை பேசுறத நிறுத்தவே இல்லை. அந்த கோவத்தை ஃபுல்லா கொட்டி தீக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது வீட்டுல அவங்க ஒய்ஃப் மேல இருக்கிற கோவத்தை இந்த பொண்ணு மேல அப்படியே பயங்கரமா கொட்டுறாரு, அந்த வார்த்தைகளால கொட்டுறாரு. அந்த வார்த்தைகளை தாங்க முடியாத அந்த பொண்ணு திடீர்னு புக்கை தூக்கி போட்டு வேகமா நடந்து அந்த கிளாஸ் ரூமை விட்டு அந்த பொண்ணு வெளியே போயிடுறாங்க. ஆனா அந்த வெளியே போன பொண்ணை நம்ம தான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டோம், அந்த பொண்ணை போயிட்டு கூப்பிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே நம்ம நாகேந்திரன் கிடையாது. அவர் பாட்டாலும் அவ வருவா, போனவன் வருவா, ராங்கி பிடிச்சவ அதெல்லாம் வருவா, ஒண்ணுமே தெரியலனால கோவம் மட்டும் மூக்குக்கு மேல வருது அப்படின்னு சொல்லி அந்த பசங்க முன்னாடி திருப்பி அந்த பொண்ணு அசிங்கம் தான் படுத்துறாரு. ஒரு கட்டத்துல அந்த பசங்க எல்லாம் அந்த பொண்ணை நோக்கி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து வேகமா நடந்து போறா. எங்க போனா என்ன, இங்கதான் வந்து தொலையும் அந்த சனி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு சவுண்டு, தொப்புன்னு ஒரு சவுண்டு. அங்க இருக்கிற வாட்ச்மேன் எல்லாம் ஓடுறாங்க, ஒரே மாதிரி அலறல் சத்தம் கேட்குது கீழெல்லாம். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அங்க இருந்து ஓடி வராரு, அதாவது அந்த ஸ்கூலோட கீழே அந்த வாட்ச்மேன், ஐயா இந்த மாதிரி உங்க கிளாஸ் பொண்ணு அங்க இருந்து வேகமா நடந்து வந்து மாடி மேல 3வது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாயா, நான் குரல் குத்துக்கிட்டே ஓடி வந்தேன், அதுக்குள்ள குதிச்சுட்டாயா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொன்ன உடனே கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் அலறி அடிச்சுட்டு வெளியே போய் பாக்குறாங்க. இவரும் பயத்திலேயே போறாரு நாகேந்திரன், நம்ம திட்டினதுனாலதான் இந்த பொண்ணு இப்படி பண்ணிருப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே அந்த 3வது மாடியில இருந்து எட்டி பாக்குறாங்க. கீழே தலை குப்புற விழுந்து தடுமாறி ஏடா கூடமா தலையில அடிபட்டு கால் கையெல்லாம் முறிஞ்சு சம்பவ இடத்திலேயே அந்த பூஜான்ற பொண்ணு இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு நாகேந்திரன், நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு. ஏன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணு திட்டுறத, அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி திட்டுறத எல்லாருமே பார்த்துட்டாங்க. இவருக்கு அகைன்ஸ்டா மட்டும் தான் சொல்ல போறாங்கன்னு அவருக்கு முடிவாயிடுச்சு. உடனே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போது இவரை போய் மன்னிப்பும் கேட்க சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா உங்க மேல கம்ப்ளைண்ட் ஆயிடும், தயவு செய்து போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவரும் அவங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்க போய், என் புள்ளைய கொன்னுட்டியடா, உன்ன மாதிரி வீட்டுல இருக்கிற கோவத்தெல்லாம் இங்க வந்து காட்டுறதுக்கு என் பொண்ணுதான் கிடைச்சால உனக்கு, உன்னெல்லாம் யார இந்த ஆசிரியர்ன்றத புனிதமான ஒரு வேலைக்கு எடுத்தது அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல அடியும் வாங்கிட்டு திட்டும் வாங்கிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம நாகேந்திரனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பெண்ணோட டெட் பாடியை வாங்க மறுத்த அந்த உறவினர்கள் பயங்கரமான போராட்டம் அந்த ஸ்கூல் முன்னாடியே பண்றாங்க. ஒரு கட்டத்துல எப்படியோ பேசி சமாதானம் பண்ணி அந்த போலீஸ்காரங்க அப்புறம் அந்த ஸ்கூல் அந்த ஹெட் மாஸ்டர் எல்லாருமே போராடி பேசி அந்த பொண்ணோட பாடியை வாங்க சொல்லி வாங்கி அந்த பொண்ணுக்கான நல்லடக்கம் எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. இந்த சமயத்துல அரெஸ்ட் ஆன இந்த நாகேந்திரனை அந்த கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ணும் போது நாகேந்திரன் மேல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு ஆசிரியர் ஒரு
பெண்ணை வந்து கண்டிக்கிறது வந்து சாதாரண விஷயம். அது மட்டும் இல்லாம இவர் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசினார் பாத்தீங்களா, அது மட்டும் தவறுன்னு வெறும் குறிப்பா சொல்லி, வெறும் அதை மட்டும் மார்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் சொல்லிட்டு இந்த நாகேந்திரனுக்கு ஜாமீன் கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி கோர்ட்ல இருந்தும் போலீஸ் கிட்ட இருந்தும் தப்பிக்கிற நாகேந்திரன், அதாவது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பொய்யான ஒரு இதுதான், ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா மன உளைச்சல் ஏற்படுத்தி ஒருத்தனை தற்கொலை பண்ற வரைக்கும் தூண்டி இருக்காங்கன்னா இது வந்து கொலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த விஷயத்துல இருந்து நாகேந்திரன் தப்பிச்சாலும் இறந்து போன பூஜா கிட்ட இருந்து, அதாவது அந்த பூஜாவோட ஆத்மா கிட்ட இருந்து இதுக்கப்புறம் தான் இந்த நாகேந்திரன்ற நபருக்கு மிகப்பெரிய அமானுஷ்ய பயங்கரமே நடக்க ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாகேந்திரன் அந்த ஸ்கூல்ல இருந்து 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த ஸ்கூலுக்கு நீங்க 3 மாசம் வரக்கூடாது, உங்களுக்கு வேலை கிடையாது 3 மாசம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா வெளியே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டாரு, கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு, ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்க. இந்த கட்டத்துல அவங்க வீட்டுல அவங்களோட மனைவியவே இவரால் ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டிய வேலை இந்த 3 மாசத்துல நம்ம நாகேந்திரன் தலையில அந்த வேலை வந்து விடுது. அது வேலைன்னு சொல்றதை விட அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், உரிமையும் கூட. உங்க குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து நம்ம நாகேந்திரனுக்கு ஏற்படுது. அந்த சமயத்துல அந்த வீட்டுல இருக்கிற அந்த டே கேர் பாக்குறதுக்காக ஒரு பெண்ணை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பெண்ணை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. மல்லிகா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரத்துல மல்லிகா பேசுற விஷயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆறுதலான விஷயம். நாகேந்திரன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டாரு, நம்ம அன்னைக்கு சண்டை போட்டதுனால தான் இவர் இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு, நம்ம மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட மல்லிகா என்ன பண்றாங்கன்னா நாகேந்திரனை ரொம்ப ஆதரவா பேசி, எதுவும் பிரச்சனை இல்லைங்க, நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன், எல்லாமே நார்மல் ஆயிடும், 3 மாசம் தானே, நம்ம குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, எல்லாமே மாறிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்க மேல தப்பு இல்லை, ஒரு ஆசிரியரா அந்த பொண்ணை நீங்க கண்டிச்சீங்க, என்ன தெரியாம அந்த வார்த்தைகளை விட்டது உங்க மேல தப்பு தான், இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நாகேந்திரனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க மல்லிகா. என்னதான் மல்லிகா சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் நாகேந்திரன் பட்ட அவமானம் மிகப்பெரிய அவமானம். அவருக்கு மேல விழுந்த அந்த பழி வந்து மிகப்பெரிய பழி. இப்படி காலையில கரெக்டா அந்த குழந்தைய பாத்துக்கிறது, மாலை நேரம் மல்லிகா வந்தோடனே சமைச்சு சாப்பிட்டு தூங்குறது, இப்படிதான் அவரோட வாழ்க்கை. இப்படியே போயிட்டு இருக்க கரெக்டா 1 வாரம் ஆகுது. அதாவது அந்த பூஜான்ற பெண் இறந்து கரெக்டா 1 வாரம் ஆகுது. இவரும் இந்த வீட்டுல இருந்து இந்த குழந்தைய பாத்துக்கிட்டு மாலை நேரத்துல ஒய்ஃப் வர வரைக்கும் குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறது, சாப்பிட்டு தூங்குறது வழக்கமா வச்சிருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கரெக்டா சாப்பிட்டு அவரோட பெட்ரூம்ல போய் தூங்குறாரு. அதாவது இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து இவங்க கூட குழந்தையும் மனைவி கூட தூங்குறது கிடையாது, தனியா போய் அவரு ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிறாரு. அந்த ரூம்ல படுத்துட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டோம், ஒரு பொண்ணோட உயிரை அநியாயமா கொண்டுட்டோமே, இது நம்ம பண்ண பெரிய தப்பாச்சு அப்படின்னு அவரோட மனசுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தூங்கும் போது அவரோட கனவுல பூஜா வரா. பயங்கர ஆக்ரோஷமா வர, ரத்தம் சொட்ட சொட்ட இவரை எடுத்து ஒரு கம்பியை எடுத்து அப்படியே தொண்டையில குத்துற மாதிரியும் கழுத்தை நெரிக்கிற மாதிரியும் இந்த விஷயம் அவருக்கு பயங்கர பயமுத்துற விதமா மாறுது. ஏழுச்சு உட்கார்ந்துட்டு வேர்த்து கொட்டிட்டு அப்படியே உட்கார்றாரு. அப்படியே அவங்க மனைவியை கூப்பிடுறாரு, மல்லிகாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா இந்த சவுண்ட் வந்து அந்த ரூம்ல இருந்து வெளியே போல. இவருக்கே தெரியுது நம்ம கத்துறது நம்மளுக்கு மட்டும்தான் கேக்குது, வேற யாருக்கும் கேட்காது. அந்த மாதிரி ஒரு அமைதி அந்த ரூம்ல. சுத்தி இருட்டு. அந்த பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ஜன்னலை பாக்குறாரு. அந்த ஜன்னலை பார்த்தா, ஏன் இப்படி பண்ண, ஏன் எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தின, நீ அவமானப்படுத்து பத்தாதுன்னு நான் தேவையில்லாம அவசரப்பட்டு என் உயிரை விட்டுட்டேன், நான் படிச்சு எவ்வளவு பெரிய ஆளாகணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், இப்படி எல்லாம் நான் நினைச்சனே, என்னை ஏன்டா இப்படி அவமானப்படுத்தின அப்படின்னு சொல்லி அந்த ஜன்னல் பக்கத்துல பூஜா ரத்த சொட்டு சொட்டு அப்படியே ஜன்னல் பக்கத்துல இருந்து இந்த நாகேந்திரனை இந்த வார்த்தையை சொல்லி பயமுறுத்த ஆரம்பிக்கிறா. என்னை விட்டுட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நாகேந்திரன் கத்தும் போது அந்த பூஜா என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ணது சாதாரண தப்பு கிடையாது, என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்ட, நான் எவ்வளவு வேதனையில அந்த 3வது மாடியில இருந்து குதிச்சு கீழே விழுந்து இறந்து போனேன் தெரியுமா, எனக்கு அவ்வளவு வலி, என் கால்கையெல்லாம் உடஞ்சிருச்சு, நான் சாவறதுக்கு அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி அந்த வலிகளை நீ அனுபவிச்சிருக்கியா, அந்த வலியை நான் அனுபவிச்சேன், என் பெத்தவங்க அழும்போது என் உடம்பு பக்கத்திலேயே உட்காந்து அவங்களோட கண்கள்ல இருந்து வர கண்ணீரை நான் செத்ததுக்கு அப்புறம் நான் பார்த்தேன், நான் இத்தனை வருஷம் வாழ்ந்து 12வது வரைக்கும் வந்திருக்கேன், என் பெத்தவங்க கண்ணில் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன், முதல்ல நான் இறந்து என் உள்ள போயிட்டாலேன்னு சொல்லி என் பெத்தவங்க என் கண்ணு முன்னாடி அழுகிறத என்னால ஜீர்ணிக்க முடியல, நான் இறந்தும் இப்போ ஒரு
சாந்தி அடையாத நிலையில ஒரு வழியில நான் அலைஞ்சிட்டு இருக்கேன், என் பெத்தவங்க பக்கத்துல போக முடியல. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி சில பெண்களை வார்த்தைகளாலையும் மனதளவுலையும் புண்படுத்தி தற்கொலை முயற்சி பண்ற அளவுக்கு தூண்டுறீங்களே, நீங்களா எதுக்கு உயிரோட வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா இவ்வளவு வாக்குவாதத்தையும் அந்த ஆத்மா ரூபத்துல, அந்த ஆவி ரூபத்துல இந்த நாகேந்திரன் கிட்ட சொல்லி அந்த கோபத்தை வெளிப்படுத்துது. நாகேந்திரன் அந்த ஜன்னல் பக்கத்துல கீழே விழுந்து உன் காலில் விழுறேன் என்னை விட்டுடு, உன் காலில் விழுறேன் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கதறாரு. ஒரு கட்டத்துல பயந்து போய் ரொம்ப கத்த ஆரம்பிச்சு அந்த ஜன்னல்ல பாக்குறாரு. அந்த ஜன்னல்ல யாருமே இல்லை. அந்த இடத்துல பூஜா வந்ததுக்கான அறிகுறியே கிடையாது. உடனே என்ன பண்றாரு, ஓடி போய் வேகமா கதவை திறந்துட்டு கீழே போய் மல்லிகா, அதாவது அவங்க மனைவியை கூப்பிடுறாரு. இங்க வாமா, இங்க வாமா, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே மல்லிகா ஓடி வராங்க. என்னங்க ஆச்சு, என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா, என்னால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்தாலே அவ ஆவியா வந்து என்ன மிரட்டுறாமா, நான் பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் இவ ஆவியா வந்து மிரட்டுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் உயிர் போயிடுமோ அப்படின்னு நினைச்சு எனக்கு படப்படப்பு வருது அப்படின்னு சொல்லி மல்லிகாவை கட்டி அணைச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு நாகேந்திரன். மல்லிகாவுக்கு ஒண்ணு புரியுது, இவரு அந்த சம்பவத்துல இருந்து இன்னும் வெளியே வரல, அவர் தப்பு பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பூஜா கனவுல வரதும் இந்த மாதிரி பேயா வரதும் இவருக்கு நடக்குது போல, அதனாலதான் இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறாரு நைட் நேரத்துல அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு நாளை காலையில நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில இந்த மனோதத்துவ டாக்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, சைக்காலஜி, அந்த டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்க சொல்ற ஒரே விஷயம், நீங்களா தான் ஓவர் திங்கிங் பண்றீங்க, எந்த பிரச்சனையும் உங்களை சுத்தி எதுவுமே இந்த அமானுஷம் அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க முதல்ல நல்லா தூங்குங்க, நீங்க தூங்காததுனால தான் உங்க பிரச்சனையே, அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லைன்றது நீங்க பேசுறத வச்சு எனக்கு தெரியுது, ஸோ நல்லா தூங்குங்க, நான் அதுக்கான டேப்லெட்ஸ் தரேன், போட்டுட்டு தூங்குங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமா நார்மல் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சில ட்ரீட்மெண்ட்டை பண்ணி டேப்லெட்டை கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்த நாகேந்திரன் அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு படுக்கிறாரு. ஆனா அந்த டேப்லெட் போட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவருக்கு தூக்கம் வரல. அந்த ரூம்ல எங்க சுத்தினாலும் அந்த பூஜாவோட ஆத்மா இவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு, சுத்தி சுத்தி அவரை பயமுறுத்துது. ஒரு கட்டத்துல பொறுமையா அந்த ரூமை திறந்து நாகேந்திரன் நடந்து போறாரு. ஆனா எங்க போறாரு ஏது போறாருன்னு அவருக்கு சுயநினைவே கிடையாது. எழுந்து நடந்து போற நாகேந்திரன் அந்த வீட்டு மாடிக்கு போறாரு. அந்த வீட்டு மாடியில ஒரு கிரில் கேட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கிரில் கேட்ல ஒரு பூட்டு இருக்கு. அந்த பூட்டை திறக்கணும். அந்த சாவி வந்து நாகேந்திரன் கிட்ட இல்ல, ஏன்னா தூக்கத்துல நடந்து போறாரு. அந்த சமயத்துல அந்த பூட்டை யாரோ உடைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் அந்த வீட்டுல கேக்குது. இந்த சவுண்டை கேட்டு கீழே தூங்கிட்டு இருக்கிற அந்த மல்லிகா, அதாவது நாகேந்திரனோட மனைவி என்ன பண்றாங்கன்னா ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா நாகேந்திரனோட பெட்ரூம் திறந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த மாடிக்கு போற அந்த கேட், கிரில் கேட்டு. அந்த இடத்துல நாகேந்திரன் ஓரமா தான் நிக்கிறாரு. ஆனா ஏதோ ஒண்ணு அந்த கேட்ல இருக்கிற பூட்டை போட்டு டொம்மு டொம்முன்னு அடிக்குது. அது என்னன்னு இவங்களுக்கு சரியா தெரியல. இவங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது நாகேந்திரன் தான் ஏதோ குச்சி வச்சு தட்டுறாருன்னு நினைச்ச மல்லிகா என்ன பண்றாங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லி வாய முடியல, அந்த பூட்டு உடையுது, கேட்டு திறக்குது. உடனே என்ன பண்றாரு, நாகேந்திரன் ஸ்பீடா போக ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு, நாகேந்திரன் ஏதோ தப்பான முடிவு தான் எடுக்கிறாரு, உடனே போய் அவரை தடுக்கணும்னு சொல்லி வேகமா ஓடுறாங்க. குழந்தை 2-2.5 வயசு குழந்தை ரூம்ல இருக்கு, அதை தூங்குதுன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஓடுறாங்க. வேகமா ஓடி போயிட்டு நாகேந்திரனை பிடிச்சி இழுக்கலன்னா நாகேந்திரன் மாடி மேல இருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிருப்பாரு. இவரை மாடி மேல இருந்து தள்ளி விடதான் அந்த ஆத்மா, பூஜாவோட ஆத்மா கொண்டு போயிருக்கு. இவரை போயிட்டு அங்க நின்றுட்டு, விடு, நான் விழுந்துடுறேன், என் ஆயுசு இதோட முடியணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த திருப்பி திருப்பி சொன்ன உடனே மல்லிகாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் திருப்பியும் அந்த பிரச்சனை தான், மாத்திரை போடல போல, திருப்பி அதையே நினைக்கிறான்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா. கன்னத்திலேயே அடிக்கிறா நாகேந்திரனை. அடிச்ச உடனே தான் அவர் சுயநினைவுக்கே வராரு. நான் எப்படிமா இங்க வந்தேன், என்னாச்சு, நான் அவ்வளவு தூரம் கத்துறேன், நீங்க பட்டாலும் கேட்ல இருக்கிற பூட்டை உடைச்சிட்டு நீங்க மாடி மேல இருந்து தற்கொலை பண்ணிக்க போறீங்க. 2.5 வயசு 3 வயசு ஆக போது, அந்த குழந்தை இருக்கு, நம்மளுக்கு ஒரு பையன் இருக்கான், நான் இருக்கேன், நம்ம லைஃப் இருக்கு, இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? நீங்க பண்ண தப்பு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா? திரும்ப திரும்ப உங்களோட மைண்ட் செட் நீங்க பண்ணதுதான் தப்பு, நீங்க பண்ணதுதான் கரெக்ட்னு இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திருப்பி ரூம் கூட்டு போறாங்க. நீங்க ஒன்னும் தனியா படுக்க வேணாம், இன்னைக்கு எங்க கூட வந்து படுங்கன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு அந்த மல்லிகா, அந்த 2.5 வயசு குழந்தை பையன், அவங்க அப்புறம் நாகேந்திரன், இவங்க எல்லாம் ஒரே ரூம்ல தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கி எழுந்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கிச்சன்ல நாகேந்திரன் வந்து டீயோ காஃபியோ போடுற மாதிரி அந்த சைடு திரும்பி நின்றுட்டு இருக்காரு.
மல்லிகா எழுந்துக்கிறாங்க. பக்கத்துல எழுந்து பார்த்தா நாகேந்திரன் காணும். இன்னும் 7 மணி தான் ஆகுது, ஆளை காணுமே அப்படின்னு போய் கிச்சன்ல போய் பாக்குறாங்க. கிச்சன்ல பார்த்தா நாகேந்திரன் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு இருக்க நாகேந்திரன் கூப்பிடுறாங்க, ஏங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு, காஃபி ஏதாவது போடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நாகேந்திரன் கிட்ட எந்த பதிலும் கிடையாது. கிட்ட போய் பாக்குறாங்க, கத்தி எடுத்து அவரோட கைகள் ஃபுல்லா கீற ஆரம்பிக்கிறாரு. கைகள் ஃபுல்லா கீறுது. கீறி ரத்தம் வடியுது. அந்த கிச்சனோட அந்த ஸ்லாப் இருக்கும், அந்த மனை ஃபுல்லா பிளட்டு. எவ்வளவு நேரம் அப்படி அறுத்துட்டு இருந்திருக்காருன்னு தெரியல. அந்த மனை ஃபுல்லா பிளட்டு. காலை பார்த்தா காலில் அந்த முட்டி பகுதியில கத்தி எடுத்து குத்தி இருக்காரு. அவரே குத்தி இருக்காரு. இந்த கால் 2 கால்லயும் முட்டி பகுதியில அந்த எலும்பு இருக்கிற பகுதியில நல்லா குத்தி இருக்காரு. கீழே அந்த கால் பாதத்திலையும் கத்திய வச்சு அவரே கீறி இருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சியான மல்லிகா பயங்கரமா கத்துறாங்க. ஒரு கட்டத்துல மல்லிகா வெளியே போய் கூச்சலிடும் போது அக்கம் பக்கத்துல இருக்கிற அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு 2 பேரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஓடி வராங்க. என்னங்க ஆச்சுன்னு. தன்னோட கணவர் வந்து இந்த மாதிரி கத்தி எடுத்து கை காலெல்லாம் அறுத்து முட்டியெல்லாம் குத்தி வச்சிருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியல, என் கணவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. இவங்க 2 பேர் போனாங்கல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு ஆம்பளையும் சேர்ந்து, அதாவது ஆணும் சேர்ந்து 2 பேரும் வம்படியா அவர் கையில இருக்கிற கத்தியை புடுங்கி அவரை தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஆனா அவரு எதுவுமே ரியாக்ட் பண்ணலங்க, அப்படியே அசையாம நிக்கிறாரு. இழுத்துட்டு வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ணும்போது பயங்கரமா ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமா இவர் கத்தி எடுத்து இந்த மாதிரி கையை கீறி இருக்காரு. கையில காலில் எல்லாத்தையுமே குத்தி ரத்தத்தை வர வச்சிருக்காரு. பிளட் ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. இவருக்கு பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க, ஐசியூல. ஏன்னா பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல நாகேந்திரனை சுத்தி இந்த இல்யூஷன் மாதிரி அந்த பூஜான்ற ஆத்மா வந்து வர ஆரம்பிக்கும் ஹாஸ்பிட்டல்லயே. அந்த பிளட் ஏத்திட்டு இருக்காங்க, அந்த ஐசியூல வச்சு நாகேந்திரன் ஏத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தூக்கம் இல்லாம உடல் மெலிந்து முகமெல்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி பயங்கரமான நோய் வந்த ஒரு பேஷண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாகேந்திரன் தள்ளப்படுறாரு. அவரை சுத்தி அந்த பூஜாவோட ஆத்மா திரும்ப வந்து அவரை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஐயோ நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம செத்துருவோம்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திக்கும் போது அவர் கையில பிளட்டுக்கு கொடுத்திருந்த அந்த ஊசி அதெல்லாம் பிடுங்கி அங்கேயும் பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நாகேந்திரனை அந்த இடத்துல புடிச்சு உட்கார வச்சு ஒரு வழியா அவரை வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பிளட்டை ஏத்தி நார்மல் ஆக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தன்னோட புருஷனை எப்படி காப்பாற்ற போறோம், அவரை நார்மல் ஆகுவாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மல்லிகாவோட தோழி அவங்க ஒருத்தங்க மூலமா கயத்தாறு பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டு போனா என்ன பிரச்சனைனாலும் நீ திரும்ப இவருக்கு மென்டலி அஃபெக்டடு இப்படின்னு சொல்ற, ஆனா அவரு பூஜாவோட ஆவிதான் என்ன இப்படி பண்ணுதுன்னு சொல்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? என்னைக்காவது ஒரு நாள் இவரை சாமி கிட்ட கூட்டு போகணும்னு நினைச்சு பாத்தியா? ஏன் இதெல்லாம் நீ நினைச்சு பார்க்க மாட்டேற? கயத்தாறு பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டு போவோம், அங்க கூட்டு போனா உடனே சரியாகும், என் மேல் நம்பிக்கை போய் அவரை கூட்டுட்டு வான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் கழிச்சு நம்ம நாகேந்திரன் என்ன பண்றாங்கன்னா அந்த கயத்தாருக்கு கூட்டு போறாங்க. கயத்தாறுல அந்த சாமி பேரு குறிப்பிட வேணாம், அதனால நான் டைரக்டா கதைக்குள்ள போறேன். அந்த சாமியாரை போய் பாக்குறாங்க. சாமியாரை பார்த்து நாகேந்திரனுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சாமியாரும் நாகேந்திரன் நெத்தியில கைய வச்சு அவரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு இவரும் சில மந்திரங்களை சொல்லி அந்த பூஜாவோட ஆவியை வந்து நாகேந்திரன் உடம்புல வர வைக்கிறாரு. உடனே அங்க இருக்கிற அந்த மல்லிகாவும் அந்த தோழியும் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசி பாத்துக்கிறேன், நான் பேசி சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி பூஜா கிட்ட கேட்கறாங்க. ஏன் இவரை போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துற, ஒரு மனுஷனை இவ்வளவு கஷ்டப்படுத்துற அளவுக்கு உனக்கு இன்னும் அவ்வளவு கோவம் அப்படின்னு சொல்லி பூஜா கேட்கறாங்க. பூஜாவோட ஆத்மாவை இந்த சாமியார் கேட்கிறாரு. அந்த சாமியார் கேட்ட உடனே பூஜா அவளுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் சொல்றா. அதாவது அவ எதுக்காக சூசைட் பண்ணா, சூசைட் பண்ணும்போது எவ்வளவு வலி அனுபவிச்சா, அவளால அவங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டம், இப்படி எல்லாம் எல்லா கஷ்டத்தையும் சொல்லி எல்லாத்துக்குமே காரணம் இவர் தான், இவரை நான் அன்னைக்கே கொன்றுப்பேன், அது வந்து ஈஸியா செத்துருப்பாரு, என்ன மாதிரி அனுபவிச்சு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அவமானத்தை அனுபவிச்சு அந்த வலியை அனுபவிச்சு சாவணும், அதனாலதான் இவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு பைத்தியம் ஆகுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன், இவர் சாகணும் ஆனா உடனே சாகக்கூடாது, அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஓப்பனா அந்த சாமியார் கிட்ட சொல்லுது அந்த பூஜாவோட ஆத்மா. இதை கேட்டு அந்த சாமியாரே அதிர்ந்து போறாரு. எல்லா ஆத்மாவும் ஒண்ணு பிடிச்சதுன்னா பழி வாங்கி அவனை சாவடிக்கணும், இல்ல ஏதாவது பண்ணணும், அதுக்கு தேவையானதை தீர்த்துக்கணும்னு நினைக்கும். ஆனா நீ ஒரு மார்க்கமா யோசிச்சிருக்கமா,
இதெல்லாம் தப்பு. நீ ஒரு ஆத்ம நிலைக்கு போனதுக்கு காரணம் இவருதான் இருந்தாலும் நீ இறந்துட்ட. ஒரு உயிரோட இருக்கிறவங்கள பழி வாங்கு, எது வேணா பண்ண. ஆனா இவ்வளவு கொடுமைப்படுத்தி ஒருத்தரை சாவடிக்கணும்னு நினைக்கிற நீ ஒரு துர்ஆன்மாவா மாறி இருக்க. இப்போ இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. நீ நல்ல ஆத்மாவா மாறி இருந்தனா உன் குடும்பத்துல வர மேல வர சந்ததிகளுக்கு நீ ஒரு கடவுளா இருந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி நல்லது பண்ணிருக்கணும். இப்படி பழி வாங்கணும்னு ஒரு இடத்துல வந்து ஒரு துர்ஆன்மாவா மாறி இப்பேற்பட்ட தப்புகளை நீ செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பூஜாக்கு அவ பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறாரு. ஆனா பூஜா தான் செய்யற தப்பு தான் தெரிஞ்சும் நான் அனுபவிச்ச வேதனை அவர் அனுபவிக்கணும், நான் பட்ட கஷ்டம் அவர் படணும், நான் எப்படி இறந்தனோ அந்த மாதிரி துடிச்சு சாவணும் இந்த ஆளு, அது வரைக்கும் நான் என்னோட ஆத்மாவை சாந்தி அடைய விட மாட்டேன். அப்படி இருந்து என்னோட வெறி எனக்கு அடங்காது, என் கோபம் போகாது அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கிட்ட சொன்ன உடனே சாமியார் சொல்றாரு. ஒண்ணுமே பேசல சாமியார். ஒரு கயிறு எடுத்தாரு, நம்ம இவரோட நாகேந்திரன் தலையில சுத்தி கட்டினாரு. கட்டிட்டு விபூதி, ஒரு பாக்கெட்டா விபூதி, நிறைய பாக்கெட் விபூதிலேயே நாகேந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அங்க ஒரு கட்டை நட்டு வச்சிருக்காங்க. அந்த கட்டை சொன்னாங்க, அதை எனக்கு சொல்ல தெரியல, ஒரு பெரிய தூண் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த தூணை சுத்தி ஒரு 3 சுத்து சுத்துனா எந்த ஒரு பேயும் தன்னோட உடம்புல இருந்து வெளியே போயிடுவான். அதாவது யாருக்காவது பேய் பிடிச்சிருந்ததுன்னா அந்த தூணை சுத்த முடியாதான். அப்படி இருந்து சுத்திட்டாங்கன்னா வம்படியா இந்த சாமியார் அவரோட பூஜைகளால சுத்த வைப்பாங்க. அப்படி சுத்திட்டாங்கன்னா அந்த பேய் வந்து அந்த உடம்பு விட்டு போயிட்டு திரும்ப இந்த பூமிக்கே வராது, சாந்தி நிலை அடையும். இல்ல அது எங்க போகணும்னு நினைக்குதோ அங்க போய் அனுப்பிச்சிருவாங்க, இல்ல சுடுகாட்லயோ இல்லையோ அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி சம்பவம் தான் அங்க நடக்கும். அப்படி அந்த கட்டையை சுத்தும் போது நம்ம நாகேந்திரனால சுத்த முடியல. ஏன்னா அவர் காலில் இப்பதான் அடிபட்டு இருக்கு, கத்தியால குத்தி அந்த ஸ்டிச்சஸ், பயங்கரமான ஒரு ரணம் கொடூரமான வேதனை அனுபவிச்சு சுத்தமான ஒரு பைத்தியம். எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி நார்மலா வந்திருக்கு, இல்ல ஒரு ரொம்ப நாள் கோமால இருந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்கான்னா அவனோட உடம்போட இயல்பு அந்த நிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நாகேந்திரன் காணப்படுறாரு. கஷ்டப்பட்டு அதை எப்படியோ ஒரு சுத்தி முடிக்கிறாரு, முடியல. அந்த பூஜாவோட ஆத்மா எப்படியோ இவரை தடுக்க தான் பாக்குதே தவிர அந்த கட்டையை சுத்த விட மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல அந்த சாமியார் அந்த மந்திரங்களை சொல்லி அவர் மேல விபூதியை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் தலை முதல் அந்த கால் வரை வந்து ஃபுல்லா விபூதி தான், அந்த திருநீர் தான். அந்த திருநீரோட அந்த 3 சுத்து முடிக்கிறாரு. நம்ம அந்த தலையில கட்டினாரு பாத்தீங்களா நாகேந்திரன் தலையில ஒரு கயிறு, அந்த கயிறு தானா அவிழ்ந்து விழுதாங்க. அப்படியே தானா அவிழ்ந்து விழுந்த உடனே நாகேந்திரன் அப்படியே மயக்க போட்டு அந்த சைட்ல விழுந்துடுறாரு. உடனே அவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து அங்க இருக்கிற சாமிக்கு ஹெல்ப் பண்றவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து நம்ம நாகேந்திரன் தூக்கி அந்த சாமியார் முன்னாடி உட்கார வச்சு சில மந்திரங்கள் ஓதி ஒரு சின்ன பட்டு கம்பளம் மாதிரி இருக்கு, அதை வந்து திருப்பியும் நாகேந்திரன் தலையில கட்டி கால் கட்டவரல்ல ஒரு வெள்ளை துணி மாதிரி நல்லா கட்டி அதுல சின்ன எள்ளு ஒண்ணு, எள்ளு தெரியும்ல, அந்த எள்ளை வந்து அந்த துணிக்கு நடுவுல வச்சு அப்படியே கட்டி விடுறாங்க. ஒரு 7 நாள் கழிச்சு இந்த எள்ளையும் இந்த நூலையும் கழட்டி ஏதாவது ஒரு பழைய கிணத்துல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மல்லிகா கிட்ட இந்த அட்வைஸை கொடுத்துட்டு அந்த ஆன்மா கிட்ட இதுக்கப்புறம் நீ வந்து உன் குடும்பத்துக்கு நீ நல்லது செய்யணும்னா நல்ல ஆத்மாவா உன்னை சாந்தி அடைய வைக்கிறேன், உன் குடும்பத்துக்காக நீ அந்த ஆத்மா நிலையில இருந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு, இல்ல நீ திருப்பியும் இவனை எப்படியாவது நீ பழி வாங்குவ அப்படின்னு நீ நினைச்சனா உன்னை நான் இங்கேயே ஆணில அடிச்சு ஏதாவது ஒரு சுடுகாட்டுல போய் அடைச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னால எங்கேயுமே போக முடியாது, உன் ஆத்மா சாந்தி நிலைக்கு போற வரைக்குமே இந்த சுடுகாட்டிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பூஜான்ற அந்த ஆத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே இதை பார்த்து அந்த இவர் இருக்கார்ல நாகேந்திரன், அதை பார்த்துட்டு உடனே அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. மா என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தப்பு தான், என்னாலதான் நீ செத்த, என்னாலதான் நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு உனக்கு மட்டும் இல்லை, இனிமேட்டு என் வாழ்க்கையில யாருக்குமே நான் பண்ண மாட்டேன், என் கோவம்ன்ற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கே புதைக்கிறேன், அந்த ஆணவம் அந்த ஆதிக்கம் எல்லாத்தையும் நான் இந்த இடத்துலயே புதைக்கிறேன், எல்லாரும் பொதுவா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி அந்த ஆத்மா கிட்ட சொன்ன உடனே அந்த ஆத்மா சம்மதிக்குது. சம்மதிச்சுட்டு நான் என் பெத்தவங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லது பண்ண என்னை புனித ஆத்மாவா மாத்துங்க, என்னை வந்து என் குடும்பத்துக்காக உதவி பண்ண அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கிட்ட கேட்ட உடனே உன் எண்ணம் போலே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாக்கு வாக்கு கொடுக்குறாரு. நாகேந்திரனையும் ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாரு. இந்த ப்ராசஸை மறக்காம பண்ணுங்க. அந்த காலில் கட்டுற நூலுக்கு அடியில ஒரே ஒரு எள்ளு வச்சிருக்கேன், நீங்க கிணத்துல போடும்போது அந்த நூலோட சேர்த்து அந்த எள்ளையும் எடுத்துதான் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி மல்லிகா அப்புறம் அவங்க தோழி அப்புறம் நாகேந்திரன் இவங்களை நல்லபடியா அனுப்பி வைக்கிறாரு.
இந்த விஷயம் எல்லாம் நடந்து நம்ம இந்த கதை வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு, நாகேந்திரன் காப்பாத்திட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல நம்ம இறந்து போன பூஜாவோட ஆத்மா அப்பப்போ தென்பட்டதாகவும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆத்மாவா வந்து நம்ம பூஜா வந்து அவங்களுக்கு நல்லது செய்யறதாகவும், அவங்க குடும்பத்துல இருந்தும் நாகேந்திரனுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பூஜாவோட அப்பாவும் அம்மாவும் இவங்க குடும்பத்துக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பூஜாவோட ஆத்மா அவ்வளோ சீக்கிரம் இந்த பூமியை விட்டு போகாது. அவங்களுக்கு தேவையான நல்லதையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இருக்கு, பையன் ஒருத்தன் இருக்கான் அந்த பூஜாவோட தம்பி. ஸோ அவனுக்கு நல்லது செய்யணும், அவனோட பரம்பரை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு தெய்வமா நின்று பூஜா வந்து இப்போ வரைக்கும் அவங்கள வழி நடத்திட்டு இருக்காங்கன்ட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், கோபம் அதிகம் தேவையில்லை, ஆணவம் சுத்தமா இருக்கக்கூடாது, அடுத்தவங்கள நம்ம கீழே நினைக்கவே கூடாது, பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களும் மதிக்க கத்துக்கணும், வார்த்தையை பார்த்து விடணும். இதுதான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் அறிஞ்சுக்கிட்டது, நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் தெரிஞ்சுக்கிறது. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.